பொதுவா பென்குயின் எல்லாமே கூட்டமாகவும் சீ சர்ஃபேஸ்ல அதுக்கேற்ற டெம்பரேச்சர்லையும் தான் வாழும். அதோட நார்மல் ஸ்ட்ரக்சரை தாண்டி அது வெளியே போனா அது இறந்துடும். ஆனா ஒரு பென்குயின் மட்டும் தன்னோட கூட்டத்துல இருந்து விலகி ஒரு மலையை நோக்கி ஓடுது. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க பென்குயின் வீடியோ தான். 2007ல வெர்னர் எர்சாக்ன்றவரு என்கவுண்டர் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாரு. அதோட ஃபுட்டேஜ் தான் இது. இப்போ இவ்வளவு வருஷம் கழிச்சு ஏன் ட்ரெண்ட் ஆகுது? இது மாதிரி நம்ம சாவோன்னு தெரிஞ்சே சில பென்குயின் தான் கூட்டத்தை விட்டு இப்படி போகுமா? அந்த மாதிரி போற பென்குயின் எதனால போகுதுன்ற ரீசன் இன்னை வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது மாதிரி போற பென்குயினை எடுத்துட்டு வந்து அதோட இடத்துல திரும்பி விட்டாலும் அது திரும்பியும் தான் கூட்டத்தை விட்டு தனியா வேலைக்கு தான் போதும். நம்ம சாவோன்னு தெரிஞ்சும் மலை நோக்கி போற பென்குயின் வீடியோ ஏன் இவ்வளவு ட்ரெண்டா இருந்துச்சுன்னா, மனுஷங்களுக்கும் அதுக்கும் இருக்க கனெக்ஷன் தான். அதாவது ஸ்கூல் படிச்சோம், காலேஜ் படிச்சோம், வேலைக்கு போனோம் அப்படின்னு எல்லாரும் ஓடிட்டு இருக்கும் போது ஒரு சிலருக்கு மட்டும் நம்ம இதுல இருந்து தள்ளி வேற என்னாச்சும் புதுசா யோசிக்கணும்ன்ற எண்ணம் வரும். அந்த விஷயம் தான் எல்லாருக்கும் இந்த பென்குயின் வீடியோவோட ஒரு எமோஷனல் கனெக்ஷனை உண்டாக்குது. அதனாலதான் இந்த வீடியோ இப்ப இவ்வளவு ட்ரெண்ட் ஆகுது. எது என்னவோ நம்மளும் இந்த பென்குயின் மாதிரி நம்மளால முடியும் முடியாதுன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொன்னாலும் நமக்கான இலக்கை நோக்கி நம்ம ஓடணும்ன்ற விஷயத்த மட்டும் நம்ம இந்த வீடியோல இருந்து கத்துக்கலாம்.